இளைய தலைமுறையினர் மற்றும் பெண்கள் மதிப்புமிகு திரு விஜய் அவர்களை ஆதரிக்கிறார்கள். அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். திரு விஜய் அவர்கள் ஒரு நடிகர், உச்ச நட்சத்திரம், பல வெற்றி படங்களை தந்து தன்னுடைய கடின உழைப்பால் இந்த மக்களின் ஆதரவை பெற்றவர். ஆனால் தற்போது அரசியலுக்கு வந்திருக்கிறார். மக்களுக்காக நான் பணியாற்ற வந்திருக்கிறேன், அனைத்தையும் விட்டுவிட்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லி ஒரு கட்சியை தொடங்கி இந்த கட்சியின் மூலமாக தேர்தலை சந்தித்திருக்கிறார். நாம் இந்த இளம் தலைமுறையினருக்கு கேட்கக்கூடிய கேள்வி என்னவென்றால், இந்த சமூகத்தில் தற்போது பல மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது. இந்த மாற்றங்களுக்கு அடிப்படையான காரணம் என்னவென்றால், இந்த மக்களுடைய பிரச்சனைகளை மக்களிடமே சென்று மக்களுக்கான அடிப்படை தேவைகளையும் அடிப்படை உரிமைகளையும் என்னவென்று அவர்களுக்கு எடுத்துரைத்து அவர்களை அணிதிரட்டி அவர்களை போராட வைத்து இத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தியவர்கள் இடதுசாரிகளும் முற்போக்கு இயக்கத்தை சார்ந்த தோழர்களும். அவர்களுடைய போராட்டத்தின் விளைவாகத்தான், அவர்கள் இரத்தம் சிந்தியதனால்தான், அவர்கள் தங்களையே அர்ப்பணித்து கொண்டதனால்தான் இந்த சமூகம் இத்தகைய மாற்றத்தை கண்டிருக்கிறது. ஆனால் இளம் தலைமுறையினர் தொழில்நுட்ப வளர்ச்சியும் இணையத்தினுடைய வளர்ச்சியின் காரணமாக முழுக்க அவர்களினுடைய நேரமானது பொழுதுபோக்கு அம்சங்களை சார்ந்தே இருக்கிறது. சினிமா பார்ப்பதும், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் ஷார்ட்ஸுகளை பார்ப்பதும், கிரிக்கெட் பார்ப்பதும் போன்ற இந்த பொழுதுபோக்கு அம்சங்களை பார்ப்பதை வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள். அதை தவிர வேறு எது மீதும் நாட்டத்தை செலுத்தாமல் இருப்பதுதான் நடிகர் விஜய் அவர்களை அவர்கள் ஆதரிப்பதற்கான முக்கிய காரணமாக இருக்கிறது. எங்கள் மீதும் நிறைய தவறுகள் இருக்கிறது. என்னவென்றால், இந்த இளம் தலைமுறையினரை அரசியல் படுத்தாததனுடைய விளைவுதான் இத்தகைய ஒரு நிலைக்கு காரணம். திரு விஜய் அவர்கள் மக்களிடம் செல்லாமல், மக்களுடைய பிரச்சனைகளை செவிகொடுத்து கேட்காமல், மக்கள் தினந்தோறும் படுகிற துயரங்களை, துன்பங்களை தெரிந்து கொள்ளாமல், எப்படி அவர் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பார் என்று நீங்கள் நம்புகிறீர்கள் என்கிற கேள்வியை நான் கேட்க நினைக்கிறேன். நீங்கள் சிந்திக்க வேண்டும். என்னவென்றால், உங்களை சுற்றி இருக்கிற சமூக கட்டமைப்பு எப்படி இருக்கிறது? இந்த சமூகத்தில் மக்கள் எத்தகைய பிரச்சனைகளை தினந்தோறும் சந்தித்து வருகிறார்கள்? அவர்களுடைய அடிப்படை உரிமைகள் என்ன? அவர்களுடைய அடிப்படை தேவைகள் என்ன? இந்த அரசு இந்த மக்களுக்கு செய்யாத விஷயங்கள் என்ன? இந்த அரசு செய்யக்கூடிய திட்டங்களில் என்ன குறைபாடுகள் இருக்கிறது? இந்த அரசு இன்னும் என்ன கொள்கை முடிவுகளை, திட்டங்களை வகுக்க வேண்டும் என்பதையெல்லாம் தெரியாமல், அதை தெரிந்தால்தான் இந்த அரசிற்கு குறைபாடுகளையும் செயல்பாடுகளில் இருக்கக்கூடிய குற்றங்களையும் நாம் சுட்டிக்காட்டி மக்களை அமைப்பாக்கி அவர்களை
போராட வைத்து போராட்டங்களை கட்டமைப்பதன் மூலமாகத்தான் அவர்களுடைய உரிமைகளை நம்மால் வென்றெடுக்க முடியும். ஆனால் அரச அமைப்பை பற்றியும் தெரியாமல், மக்களுடைய பிரச்சனையை பற்றியும் தெரியாமல், தன்னை சுற்றியுள்ள சமூக சூழலை பற்றி தெரியாமல், தன் மாநிலம், தன்னுடைய நாட்டின் அரசியல், வரலாறு, பண்பாடு, பொருளாதாரம் குறித்த எந்த பார்வையும் இல்லாமல் ஒரு உச்ச நடிகர் அரசியலுக்கு வந்துவிட்டார், அவர் அனைத்தையும் மாற்றிவிடுவார் என்று நம்புவது மிகவும் ஒரு ஏமாளித்தனமான ஒரு ஏமாளியாகத்தான் உங்களை நான் பார்க்கிறேன். நீங்கள் நிறைய தெரிந்து கொள்ளுங்கள். அரசு அமைப்பை பற்றி புரிதலை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். வாசியுங்கள். இடதுசாரி முற்போக்கு இயக்கங்களுடைய போராட்ட வரலாறையும் மக்களுடைய பிரச்சனைகளையும் தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு அதன் மூலமாக நாம் சரியான இடத்தில்தான் இருக்கிறோமா, ஒரு சரியான தலைவரைத்தான் நாம் தேர்ந்தெடுக்கிறோமா என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும்